الله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد இணையத்துக்குரிய அல்லாஹ்வுடைய மாபெரும் பெருமையினால் தொடர்ச்சியாக வரலாற்று சம்பவங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு ஒரு சின்ன சம்பவம் விட்டு போச்சு. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வரலாற்று செய்தியில ஒரு சின்ன செய்தியை நம்ம விட்டுட்டு அடுத்த பக்கத்துக்கு போயிடணும். அது என்னங்கிறத ஷார்ட்டா சொல்லணும்னு சொல்றேன். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த ஒப்பந்தம் போட்டு சஹாபாக்களுக்கு பிடிக்கல, ஒரு வருத்தம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி நிலைமை வந்தோடனே ரசூலுல்லாஹ் ஒரு முறையை கையாண்டாங்க. என்ன கையாண்டாங்கன்னா, இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்ன செய்ய, பலிபிராணி அறுத்துருங்க, தலைமுடிகளை மலிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா எந்த சஹாபாக்களும் என்ன செய்யல, அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. இது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சஹாபாக்கள் எதையுமே மறுத்தது கிடையாது. அவ்வளவு ஒரு கட்டுப்பாடோடு நடந்த சஹாபாக்கள் இந்த எதிரிகளுக்கு சாதகமா ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் எழுதின உடனே ரொம்ப மன வருத்தத்தில் என்ன செய்யறாங்க, எதுவுமே அவங்களுக்கு ஓட மாட்டேங்குது, செயல்பாடு வர்றதுக்கு மனசு வரல. அப்புறம் ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்றாங்க, கேட்கல. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கூடாரத்துக்கு திரும்பி வந்தாங்க. கூடாரத்துல அவருடைய மனைவி உம்மு சலமா அவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்துட்டு கேள்வி கேட்கிறாங்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. பிரச்சனையை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் உம்மு சலமா அவங்க சொல்றாங்க, நீ யாருக்கிட்டையும் பேசாதீங்க, நேரடியா போங்க, உங்க பலிபிராணி என்ன செய்யுங்க, நீங்க அருங்க, நாவிதரை கூப்பிடுங்க, உங்களுடைய தலைமுறையை மலிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க. இதுல ஒரு நல்ல ஒரு பண்பு இருக்கு. என்னன்னா, வீட்டுல இன்னைக்கும் சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் வரும். வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு, வெளியே போயிட்டு வர்றவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், சில நேரங்கள்ல சங்கடங்கள் இருக்கும். அப்ப மனைவி ஏதாவது ஒரு ஆலோசனை சொன்னாங்க, உனக்கு எல்லாம் தெரியுமா போமா அப்படின்னு சொல்லி சில பேர் சிடுமூஞ்சா இருப்பாங்க. நானே எவ்வளவு பெரிய விஷயத்துல வந்திருக்கேன், என்னாலே சமாளிக்க முடியாது, நீ சொல்ற விஷயத்துல சமாளிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி எரிஞ்சு விழக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாம திணறும் போது அவங்களுடைய மனைவியா இருக்கக்கூடிய உம்மு சலமா இருக்காங்க, எவ்வளவு அழகான ஒரு ஆலோசனை, யார்கிட்டையும் நீங்க பேசாதீங்க, நீங்க போங்க, நீங்க என்ன வணக்க வழிபாடு செய்ய நினைக்கிறீங்களோ, பலிபிராணி அறுக்கணுங்களோ அறுத்துருங்க, நாவிதரை கூப்பிட்டு தலைமுடியை மலித்து விடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அதை அப்படியே ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. அதற்கு பிறகு சஹாபாக்கள், நபி தோழர்கள் பாக்குறாங்க, என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வே இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க, இனிமே நம்ம ஏமாத்துறோம்னு என்று சொல்லி அடுத்தடுத்து என்ன செஞ்சாங்க, நபி தோழர்கள் தங்களுடைய அந்த பலிபிராணியை அறுத்துட்டு என்ன செஞ்சாங்க, தலைமுடியை வலித்தார்கள் என்ற செய்தி தான் நம்ம என்ன செஞ்சோம், சொல்ல மறந்து விட்டோம். அதையும் விஷயம் உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லிவிட்டு, ஹிஜ்ரத் பண்ணி வரக்கூடிய இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் என்னன்னா, அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் ஹிஜ்ரத் செய்து உங்களிடம் வந்தால் அவர்களை பரிசோதிங்கள், அவர் உண்மையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவரை செஞ்சாங்க, அவர்களை திருப்பி அனுப்பாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்றார், திருமறை குர்ஆன்ல அல் மும்தஹினால சொன்னாங்க. அந்த வசனத்தை, முதல் வசனத்தை மட்டும் நம்ம படிச்சு காட்டோம். அதை தொடர்ந்து அவர்களை இறை மறுப்பாளர்கள் திருப்பி அனுப்பிவிடாதீர்கள், அப்பெண்கள் இருக்கிறாங்களே, இறை மறுப்பாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்டவங்க கிடையாது. இறை மறுப்பாளர்களா இருக்காங்களா, காஃபிர்களுக்கு முஸ்லிமான பெண்கள் அனுமதிக்கப்பட்டவர்கள் கிடையாது. அதே மாதிரி அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த பெண்களுக்காக செலவிட்டதை என்ன செய்யுங்க, முஸ்லிமான ஒரு பெண் உள்ள வந்துட்டாங்க, மதீனாவுக்கு வராங்க, அந்த பெண்களுக்காக காஃபிர்கள் இணை வைப்பாளர்கள் சில செலவு செய்வாங்க, அந்த செலவிட்டதை யாராவது பொறுப்பேற்று செய்யுங்க, திருப்பி கொடுங்க, அந்த பெண்ணை யாராவது மனம் முடிக்கிறதாக இருந்தால் மகத்தொகை கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நல்லா என்ன செய்யறான், அடுத்த வசனத்துல சொல்றான். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், இணை வைத்த பெண்களை திருமணம் செய்திருப்பீங்கல்ல, அந்த பெண்களோடு நீங்க வாழாதீங்க, அந்த பெண்களுக்காக நீங்கள் செலவிட்டிருப்பீங்கல்ல, முதல்ல திருமணம் ஆகிருக்கும், அதாவது ஒப்பந்தம் இருந்திருக்கும், அந்த பெண்களோடு நீங்க வாழாதீங்க, முஸ்லிமா இருக்கக்கூடியவங்க நீங்க இணை வைக்கக்கூடிய பெண்களோடு வாழாதீர்கள், அந்த பெண்களுக்கு நீங்கள் செலவிட்டிருப்பீங்களே அந்த செலவு தொகையை அந்த பெண்ணுடைய ஒப்பந்தத்தை முறிச்சுட்டு அவங்களை யாராவது காப்பீர் இணை வைப்பாளர் திரும்பாமல் வரல அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அதுக்கடுத்து அதே சட்டத்தை தான் திரும்ப சொல்றான், முஸ்லிமான பெண்ணுக்கு, முஸ்லிமான ஒரு பெண்ணுங்க வந்துட்டாங்கல்ல, அந்த காபீர்கள் பராமரிச்சிருப்பாங்கல்ல, சில நேரங்கள்ல அவருக்கு திருமணமானவராக இருக்கலாம் அல்லது கன்னி பெண்ணாக இருக்கலாம், அவங்க என்ன பராமரிப்பு செய்தார்களோ அந்த தொகையை நீங்கள் என்ன செய்யுங்கள், கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் அடிக்கிறான். இந்த வசனத்துல பேசுறான், இதுதான் அல்லாஹ்வின் தீர்ப்பு, அவன் உங்களுக்கிடையே தீர்ப்பளிக்கிறான், அல்லாஹ் நன்கு அறிந்தவன் நுண்ணறிவாளன் என்று சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான். முடித்த பிறகு இந்த ஹுதைபியா ஒப்பந்தம் இதோட முடியுது. பெண்கள் விஷயத்திலும் முடிஞ்சிருச்சு, எல்லாத்திலையும் முடிஞ்சிருச்சு. இந்த ஹுதைபியா ஒப்பந்தம் இப்ப நடைமுறையில இருக்கு.
யாரு முஸ்லீம் வந்தாலும் என்ன செய்றாங்க, திருப்பி திருப்பி ரசூலா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. பெண்கள் வந்தா மட்டும் அவங்களுக்கு விதிவிலக்காக வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் இன்னொரு சம்பவம் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறாங்க, மக்காவில இருந்து சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி வரக்கூடிய ஒரு நபித்தோழர் தான் அபு பஷீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வரார். அபு பஷீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்த உடனே ரசூலா என்ன செய்றாங்க, திருப்பி அனுப்புறாங்க. திருப்பி அனுப்பும் போது இந்த அபு பஷீர் என்ன பண்றாரு, எதிரிகளை கொலை செய்து விட்டு தப்பிச்சு என்ன செய்றாரு, மீண்டும் மதீனாவுக்கு வராரு. மதீனாவுக்கு வந்த பிறகு ரசூலா கடுமையா கோவப்படுறாங்க. இவனுடைய தாய்க்கு சாபம் உண்டாகட்டும், இவையே இப்படி ஒரு வேலையை பார்த்தா, நாம போர் ஒப்பந்தத்துல இருக்கிறோம், இவன் போர் தீயை மூட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி ரசூலா என்ன செய்றாங்க, கடுமையாக அபு பஷீர் மீது கோவப்பட்ட உடனே இதெல்லாம் அபு பஷீர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். எங்க மறுபடியும் எதிரிகள்கிட்ட குறைசிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா மறுபடியும் நெருக்கடி ஆயிரும் என்று சொல்லி என்ன செய்யறாரு, இந்த அபு பஷீர் எங்க போறாரு, அபு ஜந்தல் முதல்ல வந்தாரா, சுவேனுடைய மகன், அவர் என்ன செஞ்சுட்டாரு, ஏற்கனவே தப்பிச்சு ஒரு கடற்கரை பகுதியில் போய் தஞ்சம் அடைஞ்சுக்கிட்டார், ஒளிஞ்சுக்கிட்டார். இதே மாதிரி என்ன செய்யறாரு, அபு பஷீரும் போய் அவர் கூட சேர்ந்துக்கிட்டார். இதே மாதிரி கொஞ்சமா அவர் புதுசா இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அபு ஜந்தல் கூட போய் எல்லாம் செஞ்சு சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டமா மாறிட்டாங்க. இப்ப ஷாம் நாட்டுக்கு வர்த்தக ரீதியா போவாங்க, மக்காவில இருந்து ஷாம் நாட்டுக்கு வர்த்தக ரீதியா போவாங்க. இப்படி போகும்போது இந்த அபு ஜந்தல் கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா இவங்களை இடம் மறிச்சு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் உணவுகளையும் என்ன செய்யறாங்க, அபகரிச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாம எதிரிகள் ரொம்ப திணற ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி கேட்கிறாங்கன்னா, நீங்க எங்க சொந்தக்காரர் தானே, அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல தஞ்சம் புகுந்துக்கிட்டு அவங்க என்ன செய்றாங்க, எங்களுடைய வர்த்தகத்தை வியாபார ரீதியாக அந்த கூட்டத்தை தாக்கக்கூடிய ஒரு வேலைகளை என்ன செய்யறாங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்றாங்க, போய் முறையிடுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட்டது மட்டும் இல்லாம என்ன ஒரு வெற்றியை பாருங்க, எப்படி அல்லாஹ் கொடுக்குறான்னு பாருங்க. இது திட்டம் அல்லாஹ்வுடைய திட்டம்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது சகாபாக்கள் முதல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இது என்னமோ ரசூலுல்லாஹ் முடிவெடுத்தாங்க இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட சகாபாக்கள். ஆனா அல்லாஹ்வுடைய திட்டத்தை பாருங்க, எந்த காபிர்கள் முஸ்லீம்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களுடைய வாயாலே அந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருது. இனிமே யார் முஸ்லீமா வந்தாலும் அவங்களை நீங்களே வச்சுக்கீங்க அப்படின்ட்டாங்க. ஷாம் பகுதிக்கு போறதுக்கு இடையூறாக என்ன செய்தாங்க, அபூ ஜந்தல் தலைமையில ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. முஸ்லீமாயிகள் ஒருத்தர் இருந்தாங்க, 2 இருந்தாங்க, இப்படி ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்த உடனே அவங்களுக்கு இடையூறா இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யுங்க, முஸ்லீமா யார் வந்தாலும் நீங்களே வச்சுக்கோங்க, அவங்களை நீங்க திருப்பி எல்லாம் அனுப்ப வேண்டாம்னு சொன்ன உடனே அபூ ஜந்தல் தலைமையில இருக்க கூட்டமும் ரசூலுல்லாஹ் கூட போய் சேர்ந்துட்டாங்க. இந்த ஒப்பந்தத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன செஞ்சு, முதல் பாயிண்ட் அடிபட்டு போச்சு. எவ்வளவு பெரிய வெற்றி! அல்லாஹ்வுடைய வெற்றி என்பது அவன் நிர்ணயித்து விட்டால் யாராவது தடுக்க முடியுமா? அவனுடைய திட்டம் எப்படிப்பட்டது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அல் ஃபதஹ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல 24, 25, 26 இந்த வசனம் எல்லாமே என்ன பேசுதுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த திட்டம் குறித்து, இந்த வெற்றி குறித்து நான் தான் முடிவெடுத்தோம், நான் தான் வெற்றியை கொடுத்தேன் என்று அல்லாஹ் பேசுறான். மக்காவில் பள்ளத்தாக்கில் அவர்கள் மீது உங்களுக்கு அல்லாஹ் வெற்றி அளித்தான், பின்பு அவர்களின் கைகளை உங்களை விட்டும் உங்களின் கைகளை அவர்களை விட்டும் அவனே தடுத்தான், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன் என்ற வசனம் இறங்குது. அடுத்து பாருங்க, அவர்களை இறை மறுப்பாளர்கள் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு உங்களையும் பலிபிராணிகளையும் தடுத்தனர். பலிபிராணியும் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு உங்களை தடுத்தாங்களா இல்லையா? அவையோ தமக்குரிய எல்லையை அடையாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. மக்காவில் உள்ள உங்களுக்கு தெரியாத இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் அறியாமல் நீங்கள் தாக்குதல் நடத்தியதன் காரணமாக உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் என்று இல்லாவிட்டால் போரிட உங்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருப்பான். என்ன சொல்றாங்க அல்லாஹ்? அவங்க எவ்வளவு தடுத்தாங்க, எவ்வளவு நிறுத்தினாங்க, ஆனா அல்லாஹ் என்ன யோசிச்சான்னா, உங்களுக்கே தெரியாம இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் அங்க இருக்கிறாங்க, அவர்கள் மீது நீங்கள் போர் தொடுத்து அதன் மூலமாக உங்கள் உள்ளம் சங்கடப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் போர் செய்யாமல் தடுத்தான். புரியுதா? அல்லாஹ்வுடைய திட்டம். அங்க மக்கள் இருந்திருக்கிறாங்க, அதை அல்லாஹ் தான் அறிந்திருக்கிறான். அதன் பின்பாக இந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொன்றாக சொல்லுகிறான். தான் நாடியோரை தன்னுடைய அருளில் நுழைய செய்வதற்காகவே இவ்வாறு அல்லாஹ் செய்கிறான். அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய அருள் பாருங்க. தான் நாடியோரை அருளில் நுழைய செய்வதற்காக அல்லாஹ் இவ்வாறு செய்கிறான். இறை மறுப்பாளர்களிடமிருந்து பிரிந்திருந்தால் அவர்களில் உள்ள இறை மறுப்பாளர்களை துன்புறுத்தும் வேதனையால் நாம் கண்டித்திருப்போம்.
இவர்கள் பிரிந்து இருந்தார்கள் என்றால் அந்த இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் தன்னுடைய வேதனையினால் என்ன செஞ்சிருப்பான், துன்புறுத்தியிருப்பான். எதற்காக? உம்ரா செய்ய விடாமல் தடுத்ததற்காகவும், அந்த பலிபிரானுடைய இடத்திற்கு செல்ல விடாமல் தடுத்ததற்காகவும் அல்லாஹ் தன்னுடைய வேதனையின் மூலமாக பிடித்திருப்பான் என்ற செய்தியை சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய திட்டம் என்பது நமக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நாம நினைக்கிற நேரத்துல நாம உறுதியா நம்பிக்கை வைக்க வேண்டியது அல்லாஹ்விடத்துல மட்டும்தான். அவனுடைய திட்டம் நமக்கு சிறப்பாக இருக்கும், அவனுடைய வாக்குறுதி நமக்கு வெற்றியாக இருக்கும். நாம பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு தரக்கூடியது எப்படியா இருக்கும், மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். நபிமார்கள் அந்த அளவுக்கு தான் பொறுமையா இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பொறுமை எப்படி இருந்துச்சு, கடல் எல்லை வரைக்கும் இருந்துச்சு. அந்த கடல் எல்லைக்கு போன பிறகும் இஸ்ரவேலர்கள் திட்டினாங்க, எங்களை இப்படி ஒரு சங்கடத்துல தள்ளி விட்டீங்களே. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தளர்ந்தாங்களா? பொறுமையா இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? என்னோடு என் ரப்பு இருக்கிறான், என்னோடு என் இறைவன் இருக்கிறான். இந்த நம்பிக்கை வேணும், அந்த மனம் தளராத பண்பு வேணும். ரசூலுல்லாஹ் அப்படிதான் இருந்தாங்க. அதனால தான் இந்த வெற்றி. உமர் அலி அவங்க கோபப்பட்டாங்க. அந்த கோபத்தில் கூட, அந்த நேரத்தில் கூட, நான் இறை தூதராவேன், அல்லாஹ் எனக்கு உதவக்கூடியவன் என்று சொன்னாங்களா இல்லையா? அந்த ஒப்பந்தத்து நேரத்தில் தானே கோபப்பட்டாங்க. அல்லாஹ் உதவக்கூடியவன் என்று சொன்ன நேரத்தில் இந்த உதவி எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? அப்ப இந்த அளவுக்கு மார்க்க விஷயத்தில் நாம் கொஞ்சம் பொறுமையை காத்து சில நேரங்களில் வரக்கூடிய கஷ்டங்களை சகித்துக் கொண்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், மிகப்பெரிய வெற்றியை தருவான். வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். இந்த வாழ்க்கை என்பதே சோதனை தானே. சோதனைக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது, அனைவரும் சோதிக்கப்படக்கூடியவர்கள். நீங்கள் களிமா சொன்ன காரணத்தினால் சொர்க்கம் கிடைச்சிடாது. அல்லாஹ் எல்லா விதத்திலையும் உங்களை சோதிப்பான். அவரவர் ஈமான் அளவுக்கு சோதிப்பான். நீங்க ஈமான்ல எவ்வளவு உறுதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சோதிச்சுக்கிட்டே இருப்பான். சோதிப்பதனுடைய விளைவு என்ன, ரிசல்ட் என்ன? வெற்றி. அந்த வெற்றிக்காக உழைக்க வேண்டும். அந்த வெற்றியை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளுடைய இலக்கு வெற்றியாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன திட்டத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். இந்த செய்தி எல்லாமே நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா புகாரில 1694, 1695, 2698, 2700, 2701, 2711, 2733, 32, 2958, முஸ்லீம்ல 3184. அது மட்டும் இல்லாமல் பல வரலாற்று நூல்களில் இருந்து இவ்வளவு செய்திகளும் தொகுக்கப்பட்டது. ஹுதைபியா உடன்படிக்கைங்கிறது இவ்வளவு ஹதீஸ்கள்லையும் வரலாற்று நூல்களையும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக அல்லாஹ் 9வது அத்தியாயத்துல 32, 34 வசனத்துல சொன்னான், அல்லாஹ்வின் ஒளியை தமது வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றனர். தன்னை மறுப்போர் வெறுத்தாலும் அல்லாஹ்வின் தனது ஒளியை முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான். இணை கற்பிப்போர் வெறுத்தாலும் எல்லா மார்க்கங்களையும் விட அல்லாஹ் மேலம்ப செய்வதற்காக நேர்வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் அவனே தனது தூதரை அனுப்பினான். எப்படி அல்லாஹ் இறுதியா முடிக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க. எல்லா மார்க்கத்தை விட இந்த மார்க்கம் மேலோங்கும், சத்தியம் மேலோங்கும், நேர்மையான உண்மையான மார்க்கத்தோடு தனது தூதரை அல்லாஹ் தான் அனுப்பி வைத்தான் என்ற செய்தியை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியாது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஏராளமான இடங்கள்ல முஸ்லிம்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்கதான் செய்யுது. அவர்களுக்காக நாம் அதிகம் துவா செய்வோம். அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், நேர்வழி காட்டுவான். அவருடைய கொள்கை, அவர்கள் கொன்ற கொள்கை அவர்கள் உறுதியாக இருப்பதற்கு, சகிப்புத்தன்மையோடு இருப்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கும் பிரார்த்தனை செய்வதற்கு மாணவர்கள் நியமிப்பான். அல்லாஹ் இந்த மாதிரி உலக நாடுகள்ல பல்வேறு இடங்கள்ல முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், அநியாயத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அவர்களுக்காக நீ உதவி செய்ய அல்லாஹ், அவர்களுக்கு சகிப்புத்தன்மையை கொடு, அவர்களுக்காக அருளை விசாலமாக்கி கொடு என்று நாம் பிரார்த்தனை செய்யும் போது நமக்கும் அந்த சகிப்புத்தன்மையும் அந்த அருளும் நிறை நம்பிக்கையுடைய அந்த உறுதியும் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்குறுதி